character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see devotion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் டைபோல்லாம் உங்களுக்கு எடுத்திருப்பேன். எலக்ட்ரிக் டைபோல், கூலூம்ஸ்லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இதெல்லாம் நம்ம டாப்பிக்லாம் பார்த்துருப்போம். இப்போ அதில் கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 1.14 நினைக்கிறேன், 1.14. ஸோ எக்ஸாம்பிள் 1.14க்கு அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். புக் எடுத்துங்க. இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலில் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டாபிக் 1.5.6 எடுத்துங்க. 1.5.6 எடுத்துங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னா நிறைய பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது அங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் at a distance r from the point charge q1 is given by. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு செட்டன் டிஸ்டன்ஸில் நம்ம சார்ஜ் வச்சுருக்கும் போது ஒரு r டிஸ்டன்ஸில் அங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா தட்ஸ் v is equal to 1/4π q/r ஜென்ரல் ஃபார்முலா. திஸ் பொட்டன்ஷியல் v is the work done to bring a unit positive charge from infinity to the point. ஸோ இது வந்து இந்த பொட்டன்ஷியல் v அப்படின்றது the work done to the bring unit positive charge இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நம்ம ஒரு கொண்டு வர்றது, ஆப்போசிட் இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து கொண்டு வர்றது எவ்வளோ ஒர்க் டன் நம்ம கொடுக்குறோம், அந்த ஒர்க் டன் தான் இந்த பொட்டன்ஷியல் வின்றது. நவ் இஃப் த சார்ஜ் q2 இஸ் பிரிங் ப்ராட் ஃப்ரம் த இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். இப்போ q1 இருக்கிற இடத்துல q2ன்ற ஒரு சார்ஜ் நம்ம கொண்டு வரோம் ஒரு செட்டன் டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ்லேருந்து q1லேருந்து. த ஒர்க் டன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த q2 அண்ட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் த பாயிண்ட் த வே வி ஹேவ். இப்போ q2 கொண்டு வரும்போது அங்கே ஒர்க் டன் எவ்வளோ வரும்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு q2 into v. திஸ் இஸ் ஃபார்முலா ஒர்க் டன். நம்ம ஒரு q2 சார்ஜஸை q1 சார்ஜுக்கு நியராக நம்ம கொண்டு வரும்போது எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்குறோம், அதுக்கு அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் w is equal to q2 into v. திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி u. ஸோ இந்த ஒர்க் டன் கொடுக்குற ஒர்க் டன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அதை u-ன்னு எடுத்துருக்காங்க ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த சார்ஜஸ் q1 and q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் r. Thus we have அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் u is equal to அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி தட்ஸ் q2v மாறுது. இப்போ q2v அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா 1/4πε0 vக்கு நம்ம கொடுத்துருக்குது. ஸோ இப்போ அது கூட q2 வந்து ஆட் ஆகுது. ஸோ 1/4πε0 q1 q2 அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா q2/r. ஸோ the electrostatic potential energy depends only on the distance between the two point charges. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்கோம், ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஸ்டன்ஸ் between the two point charges. In fact that the expression 1.45 இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் the equation holds q2 is brought infinity. In fact that the expression 1.45 is derived by the assuming that q1 is fixed and q2 is brought from the infinitive. So q1 வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு q2 வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து நம்ம கொண்டு வரோம். திஸ் கொண்டு வரும்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த ஈக்குவேஷன் 1.5 holds
true when Q2 is fixed and Q1 is brought from infinity. அப்போ 1.5 எதை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா this Q2 ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு Q1 வந்து நம்ம Q2 கிளியராக கொண்டு வரும்போது அங்கே எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்றத காட்டுது. ஸோ Q1 and Q2 are the simultaneously brought from the infinity to a distance or between them. அதே போல் ரெண்டு Q1 Q2 ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 charges are arranged in the following configuration as shown in the figure. இப்போ 3 charges எடுத்திருக்காங்க. 3 charges ஒரு certain அரேஞ்ச்மெண்ட்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ to calculate the total electrostatic potential energy, அப்போ 3 charges கொடுக்கும்போது 3 charges நம்ம total electrostatic potential energy எப்படி calculate பண்ணுறது அப்படின்னா we use the following procedure. That's procedure we bring all the charges one by one, arrange them according to the configuration as shown in the figure. Picture 1.28 எடுங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எத்தனை charges given to the 3 charges, that is Q1, Q2 and Q3 are separated by some distance A and B. This is the 2 charges Q1 and Q2 separated by the distance R12, and charges Q2 and Q3 separated by distance R23, and Q1 and Q3 separated by distance R13. So this is the R12, this is R13, this is R23. So this we can calculate the electrostatic potential energy, these 3 charges, but these 3 charges. So bringing a charges Q1 from the infinity to the point A requires no work because there are no other charges already present in the vicinity of the charges. First charge நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், Q1 ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஃபினிட்டிலிருந்து கொண்டு வரணும் கிடையாது. அதாவது அதர் சார்ஜஸ் வந்து நம்ம எதுவுமே செப்பரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து Q1 மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ Q1 bringing a charge Q1 infinity to the point A requires no work. அங்கே ஒர்க்கே தேவையில்லை. நம்ம அந்த சார்ஜஸை வைக்கிறதுக்கு ஒர்க்கே தேவையில்லை. இல்லைனா ஒரு பிளேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா Q1 அப்போ வந்து Q2 Q3 இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு பிரிங் த செகண்ட் சார்ஜ் நம்ம வந்து கொண்டு வரும்போது பாயிண்ட் பி ஒர்க் டன் மஸ்ட் பி டன் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் Q1. இப்போ நம்ம செகண்ட் சார்ஜ் Q2 நம்ம வைக்கும்போது Q1 சார்ஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு Q2 கொண்டு வரும். Q2 கொண்டு வரும்போது Q1 சுற்றி என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் டன் நம்ம கொடுக்கணும் Q2க்கு. ஏன்னா நம்ம Q1 வைக்கும்போது எந்த சார்ஜஸுமே இல்லை, அப்படி எந்த சார்ஜஸுமே இல்லைன்னும் போது அங்கே நம்ம ஒர்க் டனே கொடுக்க தேவையில்லை. பட் Q1 ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு Q2 வைக்கும்போது கண்டிப்பாக Q1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஒர்க் மஸ்ட் பி அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் பை த சார்ஜ் Q1. ஸோ த work done on the charge Q2 is W. அப்போ Q2 எவ்வளோ work done கொடுக்குறோம்? W is Q2 into V1B. Here V1B is the electrostatic potential due to the charge Q1 at point B. இல்லை V1B என்றது ஃபஸ்ட்டு நம்ம Q1 சார்ஜ் வச்சிடலாம். ஸோ அதனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தஸ் V1B. அதை Q2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு work done கிடைச்சிடும். தட் இஸ் due to the charge Q1 the point B. So இப்போ நம்ம electrostatic potential energy நம்ம calculate பண்ணோம்னா that's 1/4π Q1 Q2 by R12. Note that the expression is same when Q2 is brought first and then Q1 is later. ஸோ நம்ம Q1 Q2 ரெண்டுத்துமே கொண்டு வரும்போது ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரெண்டுத்துக்குமே சேம் எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம எடுத்துக்கணும். தேர்டு சிமிலர்லி பிரிங் த சார்ஜ் Q3. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ Q1 Q2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Q3 நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2.C ஒர்க் டன் ஹஸ் டு பி டன் அகைன்ஸ்ட் நம்ம Q3 ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே Q1 Q2 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. Q3 நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒர்க் டன் கொடுக்கணும் அப்படின்னா Q1 Q2 ரெண்டுத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். அப்போ சிமிலர்லி பிரிங் த சார்ஜ் Q3 to point C. So work has to be done against the total electric field both charges Q1 and Q2 ரெண்டு சார்ஜஸ் நம்ம ஒர்க் டன் கொடுக்கணும். ஸோ த ஒர்க் டன் டு த பிரிங் த சார்ஜ் Q3 is that is Q3 into V1C plus V2C. So electrostatic potential energy for the charge 1, electrostatic potential energy charge 2 ரெண்டுத்தோட பொட்டன்ஷியலுக்கும் அகைன்ஸ்டாக ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். that's Q3 அப்படின்றது. Here V1C is the electrostatic potential due to the charge Q1 at point C and V2C is the electrostatic potential due to the charge Q2 at point C. So the electrostatic potential energy நம்ம calculate பண்ணும்போது so மூணு சார்ஜஸ் that is 1/4πε0 ஃபஸ்ட்டு சார்ஜஸ் Q1 and Q3 ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் Q2 Q3 உள்ள ஃபோர்ஸ் தட்ஸ் Q1 Q3 by R13 Q2 Q3 R23 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். திஸ் ஈக்குவேஷன் 1.47 ஈக்குவேஷன். தென் ஆடிங் ஈக்குவேஷன் 1.46 and 47 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1.46 ஈக்குவேஷன் 1.46 ஆட் பண்ணோம்னா டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் ஆஃப் 3 சார்ஜஸ் Q1 and Q3 Q6 நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ U1 U2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணோம்னா நம்ம வர ஈக்குவேஷன் திஸ் ஈக்குவேஷன் U is equal to 1/4πε0 Q1 Q2 by R12 Q1 Q3 by R13
Q2 Q3 by R23. So இதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம. ஸோ 3 சார்ஜஸ் நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த 3 சார்ஜஸ்க்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ஃபார்முலா. திஸ் இஸ் very important formula. This is 1.48. So note that this stored potential energy is equal to the total external work done to assemble the 3 charges at the given location. So the expression is same if the charges are brought to their position in any other order. Since the Coulomb force is a conservative force, the electrostatic potential energy create பண்ணும்போது electrostatic potential energy is independent of the manner in which the configuration charges arrived at. So this is the electrostatic potential energy calculate பண்ணுறதுக்கான, அதாவது 3 சார்ஜஸ் கொடுக்கும்போது electrostatic potential energy calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.15ல் என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 charges are arranged at the corners. ஸோ 4 சார்ஜ் எடுத்திருக்காங்க. 4 சார்ஜஸ் எல்லாமே கார்னரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில். கவனி, at the 4 corners of the squares PQRS. The side A as shown in the figure. Side A கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் A find the work required to assemble these charges given configuration. From 4 charges நம்ம ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்கும். சப்போஸ் சார்ஜ் Q prime is brought to the center of the square by keeping the 4 charges fixed at the corners, how much extra work is required? அப்போ சென்டரில் ஒரு Q prime ஒரு சார்ஜ் வந்து கொண்டு வரும்போது 4 சார்ஜஸை நம்ம ஸ்கொயராக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சென்டரில் Q prime என்ற சார்ஜஸ் கொண்டு வரும்போது அங்கே எவ்வளோ ஒர்க் டன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது செகண்ட் சம்மா கேட்டிருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க, AB அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஒர்க் ரெக்வயர்ட் டு அசம்பிள் த 4 these சார்ஜஸ் கிவன் கான்ஃபிகரேஷன். இப்போ 4 சார்ஜஸையும் நம்ம கார்னரில் அதை ஸ்கொயராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்கணும். மிடில் ஒரு Q prime சார்ஜஸ் கொண்டு வரும்போது அங்கே எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்கணும். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி இதை ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை see the pictures. Q minus Q. ஸோ 4 சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ப்ளஸ் Q அண்ட் மைனஸ் Q அண்ட் மைனஸ் Q அண்ட் ப்ளஸ் Q. சென்டர் ஃபிக்ஸ் பண்ண எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சார்ஜஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சென்டரில் Q prime அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணால் எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். The work done at the arranged charges in corners of the square is independent of the way or arranged. We can follow any order. First என்னன்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் Q எடுத்தாந்து வைக்கிறோம். இஸ் brought to the corner. ஒரு கார்னரில் இப்போ 4 சார்ஜ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் Q எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கார்னரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு சார்ஜஸ்க்கும் ஆப்போசிட்டாக நம்ம ஒர்க் டன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், வேறு எந்த சார்ஜஸுமே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டே சுற்றி இருக்க போகிறது கிடையாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு the charge plus Q is brought to the corner P. This requires no work since no charge is already present. that is எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எந்த ஒர்க்குமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. therefore WP is equal to 0. ஒர்க் டனே கிடையாது. செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து எது யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ளஸ் Qவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒர்க் ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் மைனஸ் Q. நெக்ஸ்ட்டு மைனஸ் Qன்ற சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இன்னொரு கார்னரில். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ளஸ் Qக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒர்க் டன் கொடுத்தாகணும். அப்போ எவ்வளோ ஒர்க் டன்னா, the Q is equal to minus Q into potential at the point Q, அதாவது ப்ளஸ் Qவில் லொக்கேட்டட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் டன் கொடுக்கணும். அப்போ என்ன வரும்னா, W is equal to minus Qன்ற சார்ஜ் வச்சுருக்கோம். அப்போ ப்ளஸ் Q லொக்கேட்டடில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுவோம். அதனோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/A. ஸோ தட் இஸ் equal to minus into Q into Q square divided 4πε0 A. Okay, this is work done for the minus Q. Next third, work required to bring the next திரும்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அங்கே 2 சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு கார்னர் இந்த கார்னரில், அதாவது ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கார்னரில் ஒரு கார்னரில் பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னொரு கார்னரில் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணணும்னா, இவர் கொண்டு வரும்போது இந்த 2 சார்ஜஸ்க்கு அகைன்ஸ்டாக இவர் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் யாருமே இல்லைன்னும் போது அவருக்கு ஒர்க் பண்ணுறது அவசியமே கிடையாது. இப்போ இன்னொருத்தர் கொண்டு வரும்போது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். இப்போ 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தேர்டு ஒருத்தர் கொண்டு வரும்போது தேர்டாக வரவர் இந்த 2 பேருக்கும் ஆப்போசிட்டாக அவர் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் 2 பேருக்கும் ஆப்போசிட்டாக இவர் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ ஒர்க் ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் ப்ளஸ் Q டு த கார்னர். ஸோ the Q is a potential of the point R due to the charge of the P and Q. ஸோ 2 பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தட்ஸ் Q to 1/4πε0 minus Q by A. மைனஸ் Q சார்ஜுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் பண்ணணும், அதே போல் ப்ளஸ் Q சார்ஜுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு எடுத்துருக்காங்க. இங்கே ஏ கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஏ.
அதே போல் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஏ, திஸ் டிஸ்டன்ஸ் வந்து 2a, 2a ஆட் பண்ணோம்னா √2a அப்படின்னு வரும் திஸ் வேல்யூ. என்னன்னா இது பீத்தாகரஸ் தேடுறதை உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. therefore இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா q²/4πε0 ஏவை வெளியே எடுத்துறாங்க, உள்ளே இருக்குது -1 + 1/√2ன்ற வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு fourth, so work required to bring the fourth charge -q at the position S is equal to q into potential at the point S due to the all the three charges at the point P, P, Q, R. இப்போ நம்ம 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு கார்னரில் 4வது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவர் வந்து -qன்றது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற 3 சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டாக அவர் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இந்த 3 சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டாம். q/a another phase q/-2√a. ஸோ இது 3த்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது ஃபோர்த் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம q வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா q² வரும். ஸோ 1/4πε0. இங்கே நம்ம ஏ அதே போல் வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ 1 + 1 2 ஆகிடும், மைனஸ் இங்கே 1/√2ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ திஸ் இஸ் வந்து நம்ம 4 சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டரில் q' இப்போ 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் q' ஒருத்தரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ electrostatic potential create ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா work required to bring the charge q' to the center of the square, that is q' is the potential at the center of the point O due to the all 4 charges in the 4 corners. அப்போ q' என்ன பண்ணணும்னா 4 சார்ஜஸ் 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 4 பேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த 4 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணி ஆகும். அப்போ the potential created by the 2 + q charges are cancelled by the potential created by the -q charges which are located in the people corners. Therefore the net electric potential of the center O due to all the charges in the corner is 0. இப்போ சென்டரில் நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் அதே போல் கீழே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்போது ரெண்டுமே வந்து ஈச் அதை கேன்சல் அவுட் ஆகிடும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அதே போல் இன்னொரு கார்னரில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ மிடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் So next topic 1.5.7, the electrostatic potential energy of the dipole in a uniform the central வந்து hence no work is required to bring the charge point. Physically this is applied that any charge q' when the brought too close to then moves the point without any external force. அப்போ சென்டரில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் 0ன்றதுனால எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்க தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 1.5.7 the electrostatic potential energy of the dipole in a uniform electric field. So electrostatic potential energy of a dipole அப்போ 2 சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் in a uniform electric field. So ஒரு certain uniform electric field electrostatic potential energy ஒரு dipole எவ்வளோ இருக்குன்றதை calculate பண்ண சொல்லியிருக்காங்க 1.5.7. ஸோ இது ஒரு big question. Consider a dipole அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 charges separated between the some distance, that is dipoles அப்படின்னு சொல்லுவாங்க. Consider dipole placed in the யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஒரு டைப்போலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர் பிக்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஏ டைப்போல் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டார்க்கு, கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு டார்க்கு அப்படின்றது கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை ஃபிக்ஸ் பண்ணாலே அங்கே டார்க்குன்றது கிரியேட் ஆகும். டார்க்கு அப்படின்னா ரொட்டேஷன் அப்படின்றது. ஸோ when kept a uniform electric field E, this torque rotates the dipole aligns with the direction of the electric field. ஸோ அப்போ அந்த டார்க்கு என்ன டைப்போல் என்ன பண்ணணும், அந்த 2 டைப்போல்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கும்போது அங்கே டார்க்குன்றது கிரியேட் ஆகும். அப்போ அங்கே ரொட்டேஷன் அப்படின்றது நடக்கும். இந்த ரொட்டேட் த டைப்போல் from the initial angle theta to another angle theta against the torque exerted by the electric field and equal and opposite external torque must be applied on the dipole. ஸோ அதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கவனி. ஸோ 2 சார்ஜஸ் அதாவது டைப்போல் அப்படின்னால நம்ம எடுத்துக்கிறது 2 சார்ஜஸ் எடுத்துக்கணும், +q and -qன்னு எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சைடில் வந்து ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பாக இங்கே இந்த +q அப்படின்றது ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் ஆகும், இது ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் ஆகும். ஸோ ரொட்டேஷன் ஆகுறாங்க. அப்போ அதனோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ இந்த -q சார்ஜ் இருக்கிற பிளேஸ் வந்து ஏன்னு எடுத்திருக்காங்க, +q இருக்கிற சார்ஜஸ் வந்து பின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ஆங்கிள் திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா, அதே போல் திஸ் ஆங்கிள் ஆல்சோ வந்து தீட்டான்னு எடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த A and center point is a small a and distance between அதே மாதிரி center point Oக்கும் Bக்கும் உள்ள distance வந்து small a ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே another side இந்த வந்து 2 sin theta எடுத்திருக்காங்க, இந்த சைடு வந்து 2a cos theta அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. This is a dipole setup for the uniform electric field. The work done by the external torque to rotate the dipole from the angle theta prime to theta,
the constant angular velocity. அப்போ தீட்டா ரொட்டேஷன் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும்போது டைபோல் வந்து ரொட்டேஷன் ஆகுது, தீட்டா ப்ரைமில் வந்து தீட்டா ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகுது. அப்போ அங்கே நம்மளுக்கு ரொட்டேஷன் என்ன கிடைக்கும் டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா W is equal to integral தீட்டா ப்ரைமில் தீட்டா ரொட்டேஷன் ஆகுது. டார்க்கு பார்த்தோன்னா டவ் எக்ஸ்டர்னல் டி தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. சின்ஸ் டவ் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் டு த tau E is equal to P vector E we have. So tau ஓட வேல்யூ என்னன்னா P vector into E vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் this tau is equal to நம்மளுக்கு தெரியும் P vector into E vector. அந்த மேக்னெட்டியூடாக நம்ம மாற்றும் போது tau எக்ஸ்டர்னலில் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. ஸோ tau E மாடுலஸ் that is equal to P vector into E vector. சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 1.50 இந்த டவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஏற்கனவே 1.49 ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது W is equal to integral theta prime to theta PE அங்கே என்னென்னா டவுன்னு இருக்கும். ஸோ நம்ம என்னென்னா P cross E வெக்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை PEன்னு எழுதலாம். எப்பயுமே கிராஸ் ப்ராடக்ட்டை எடுக்கும்போது அங்கே சைன் தீட்டான்ற வேல்யூ ஆட் ஆகும். இங்கே கிராஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்டையும் வெக்டரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சைன் தீட்டா டி தீட்டா ஆட் ஆகும். Therefore, integral theta prime to theta நம்ம என்னென்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை இன்டெகிரேட் பண்ணும்போது வர வேல்யூ காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்டெகிரேட் பண்ணால் காஸ் தீட்டான்னு வரும். அப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லோயர் லிமிட், அதாவது லோயர் லிமிட் அதுக்கப்புறம் அப்பர் லிமிட். லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா தீட்டா பிரைம் காஸ் தீட்டா பிரைம் மைனஸ் காஸ் தீட்டான்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். வர வேல்யூ W is equal to P into காஸ் தீட்டா பிரைம் மைனஸ் காஸ் தீட்டா. திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த potential energy difference between the angular position theta and theta prime. So இந்த work done என்னன்னா this is equal to the potential energy difference between the angular position. அதாவது ரெண்டு angular position உள்ள potential difference தான் இந்த work done அப்படின்னு சொல்றாங்க. அப்போ u theta minus u theta prime, அப்போ ரெண்டு angular difference உள்ள potential difference that is equal to u theta minus u prime, that is del u minus p cos theta plus e cos theta. ஸோ அதை பிரித்து எழுதியிருக்காங்க. P into cos theta prime minus cos theta ன்னு வரும். ஸோ அது ரெண்டுத்துமே பிரித்து எழுதுறாங்க. பிரித்து எழுதும்போது P cos theta plus P sin theta cos theta prime வரும். If the initial angle is, so first angle வந்து நம்ம 90 degree இருக்கும் theta prime and is taken as reference point, then u theta prime அப்போ 90 degree இருக்கும்போது நம்ம theta இருக்கிற இடத்துல 90 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா P cos 90 degree cos 90 degree value 0, that value ஃபுல்லாகவே 0 ஆகிடும். So the potential energy stored in the system of dipole kept in the uniform electric field is given by, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்டோர் ஆகுதுன்னா தட்ஸ் U is equal to, ஸோ நமக்கு காஸ் தீட்டா ப்ரைம் வந்து 0 ஆகிடுது. அப்போ இருக்கிற வேல்யூ மைனஸ் P காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் P காஸ் தீட்டாவை நான் டாட் ப்ராடக்டாக எழுதும்போது காஸ் தீட்டா எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ மைனஸ் P E டாட் E அப்படி எக்டர் அப்படி எழுதணும். ஸோ இன் அடிஷன் டு P and E the potential energy also depends on the orientation of the theta. இப்போ இதில் P and E அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, திஸ் இஸ் யூ இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் P and E வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த தீட்டா ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் Pயும் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் இஸ் மேக்ஸிமம் when the dipole is aligned anti-parallel. ஸோ எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் பொட்டன்ஷியல் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பையாக இருக்கும்போது டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அண்ட் மினிமம் எப்போ இருக்குன்னா தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கிறது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தீட்டாவோட வேல்யூ பையாக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.16 என்ன சமம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட்டர் மாலிகூல்ஸ், ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்திருக்காங்க ஆஸ் அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ அந்த வாட்டர் மாலிகூலோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வேல்யூ 6.3 into 10 power minus 30 centimeter. A sample contains 10 power 22 water molecules. A sample contains 10 power 22 water molecules with all the dipole moments aligned parallel. எல்லா dipole momentum parallel aligned ஆயிருக்கு to the external electric field of the magnitude. External electric field magnitude கொடுத்துட்டாங்க. That value 3 into 10 power 5 Newton Coulomb minus 1. So how much work is required to rotate all the water molecules from theta 0 degree to 90 degree? இப்போ அந்த வாட்டர் மாலிகுல் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க்கு நம்மளுக்கு தேவை அந்த 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் சொல்யூஷன். when the water molecules are aligned in the direction of the electric field, ஸோ வாட்டர் மாலிகுலில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். இட் ஹாஸ் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதுக்குன்னு ஒரு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். the work done due to the rotation of the dipole from
0 degree to 90 degree வரைக்கும் நம்ம ரொட்டேஷன் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த these two configuration. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரெண்டு பாயிண்ட் கிடையாது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தட் இஸ் நம்ம ஒக்டன் அப்படின்னு பார்த்தோன்னா தட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எதுக்குன்னா 0 90 டிகிரி வரைக்கும். அப்போ u 90 டிகிரி மைனஸ் u 0 டிகிரி ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1.51 ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம இதை சால்வ் பண்ணிப்போம். u is equal to minus p cos theta. Next we calculate the work done, rotate one water molecule from theta 0 to 90 degree. First one water molecule மட்டும் நம்ம work done நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். So for one water molecule the work done is equal to p cos 90 டிகிரிலேருந்து 0 டிகிரி. இப்போ மைனஸ் p cos 90 டிகிரி ப்ளஸ் p cos theta 0 டிகிரி. இப்போ 0 டிகிரி வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா cos 0ஓட வேல்யூ 0 ஆகிடும். திஸ் வேல்யூ 0 இந்த வேல்யூ 1 மாறிடும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா திஸ் வேல்யூ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இங்கே cos 0 1 இருந்ததுனால PE ஒன்லி பிஇன்னு மட்டும் வரும். ஸோ அப்போ W is equal to P வேல்யூ E வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 18.9 into 10 power minus 25 J அது ஜூல்னு வரும். ஃபார் 10 power 22 வாட்டர் மாலிகூல்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது வர வேல்யூ 10 power 22 நம்ம மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடச்சிடும். தட் வேல்யூ 18.9 into 10 power minus 3 ஜூல். திஸ் இஸ் டோட்டல் ஒர்க் டன் கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு. ஓகே ஓகே இன்னைக்கு டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டாபிக் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த டெரிவேஷனை நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.